ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறமா நான் லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நாம் இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷல் ஒரு பலகாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுழியம் இல்லைனா இதை சுசியம்ட்டு சொல்லலாம். இதை கடலைப்பருப்பு இல்லைனா பாசிப்பருப்பு இல்லை இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு காம்பினேஷன்லேயும் இந்த பலகாரம் பண்ணலாம். நாம் இன்றைக்கி கடலைப்பருப்பு வச்சு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பூரணம் ரெடி பண்ணிக்க போகிறோம். பூரணம் செய்யறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப்பு கடலைப்பருப்பு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி 2 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசியாச்சு. இப்போ இதை நம்ம நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 1/2 அன் ஹவர் டு மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் வரைக்குமே ஊற வைக்கலாம். பட் மினிமம் 1/2 அன் ஹவர் அது ஊற வைங்க. ஸோ தட் பருப்பு வேகிற டைம் நமக்கு கம்மியாகும். கடலைப்பருப்பு நான் 1 ஹவர் கிட்ட ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு இப்போ ஒரு குக்கரில் பருப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எந்த கப்பில் பருப்பை மெஷர் பண்ணமோ அந்த கப்பில் 1.5 டைம், ஒரு கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்து இப்போது இதை 3 விசிலுக்கு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இந்த வாட்டரை ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 2 தடவை அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அதை பருப்பை ஆறுனதுக்கப்புறமா பல்ஸ் மோடில் ஒரு 2-3 வாட்டி நான் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அங்கங்கே ஒன்றும் பாதியமாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ இது ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நிறைய சங்க்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பூர்ணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் இல்லைன்னா கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். ஸோ 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் வறுத்துக்க போகிறோம். அண்ட் இந்த டிஷ்ஷை இன்னும் கொஞ்சம் ரிச் ஆக்கிறதுக்கு 2-3 முந்திரி பருப்பு நல்லா பொடி பொடியாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப்பு தேங்காய். இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தேங்காவை வறுத்து எடுத்துக்கும் போது நமக்கு பூரணம் சட்டுன்னு கெட்டு போகாது. ஸோ நம்ம முன்னாடி நாள் கூட இந்த பூரணத்தை செஞ்சு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம மேல் மாவு ரெடி பண்ணி இதை பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நம்ம தேங்காவை வறுக்கணும். ஜஸ்ட்டு லேசாக வறுத்தா போதும். இது கலர்லாம் சேஞ்ச் ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 1 கப்பு வெல்லம். இப்போ இதை கரைச்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஜஸ்ட்டு நம்ம கரைச்சி வடிகட்டிக்க போகிறோம். அவ்வளவுதான். இப்போ வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. ஸோ இதில் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பேனில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்ச வெல்லம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது ஓரளவுக்கு சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் முந்திரி பருப்பு இதையும் சேர்த்துக்கலாம்.
இது நல்லா சேர்ந்து வந்துருச்சு. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டஃபிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மீடியம் சைஸுக்கு பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அவுட்டர் கவரிங் அந்த பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு. இந்த கவரிங் கிறிஸ்பியாக வர்றதுக்காக கொஞ்சமாக நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. கொஞ்சமாக சால்ட். இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ வந்து இது தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளோவி கன்சிஸ்டன்சிக்கு ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இது வந்து நல்லா கோட் ஆகிற அளவுக்கு இதை இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. போட்ட உடனே மேலே எழும்பி வருது. ஸோ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. மாதிரி எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி இது எல்லாமே குக் ஆகிட்டு ரெடி ஆகிடுச்சு. மாவு எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. சூப்பராக இதை எடுத்துட வேண்டியது தான். மீதி இருக்க பால்ஸையும் போட்டு எடுத்துக்கலாம். சுஷியம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தமிழர்களுடைய பாரம்பரிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதே மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப்பு கடலைப்பருப்புக்கு கிட்டத்தட்ட 20லேருந்து 25 சுழியம் உங்களுக்கு வரும். அவுட்டர் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இதை பாருங்கள், உள்ள நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸி பூரணம் வச்சுருக்கோம். நீங்களும் வரப்போகிற பொங்கல் திருநாள் அன்றைக்கி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.